மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய தேவனுடைய செய்தியின் தலைப்பு பரலோகம். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டவுடனே பரலோகம் போய் நினைக்கக்கூடாது. உங்கள் ஜீவன் ஆட்கள் முடிஞ்ச பிறகு நினைச்சணும் பரலோகம். பரலோகத்தை பற்றி செத்தா எல்லாரும் பரலோகம் போக போகிறது கிடையாது. இயேசுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அதான் பரலோகம். சரி, பரலோகம் என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பெரிய ஹால் மாணிக்க இருக்கும், அதுள்ள போய் நின்றுக்கிறோம் போல். இயேசு முன்னாடி ஒரு சேர் போட்டுருவார், உட்காந்துருவா, ஆராதிப்போர் அப்படின்னு நினைக்கிறோம். பரலோகம் அப்படிப்பட்டது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:12-13 வாசிக்கிறேன். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. இதுக்கு முன்னால நிக்கோதேமு என்கிறவன் தண்ணீர் திராட்சரசமாய் மாறின அற்புதத்தை கண்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசு அவனுக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை சொல்லுகிறார். எப்படி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை அங்கு விளக்கி சொல்லுகிறார். விளக்கி சொல்லும்போது அந்த நிக்கோதேமுவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சொல்றார், இது பூமிக்குரிய காரியம். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறப்பது என்பது பூமிக்குரிய காரியம். அதை போன வாரம் மாலையில் அந்த ரட்சிப்பை பற்றி நம்ம பேசணும். ரட்சிப்புனா எப்படி ரட்சிப்பு நடக்கிறதுன்னு பேசுகிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும்போது, பூமிக்குரிய காரியத்துக்கு சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆனால் சொல்ல பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும் நீங்கள் விசுவாசிக்க இல்லையே. பின்பகுதி வாசிப்போம். பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இன்னைக்கு இந்த சபைக்கு பரலோகத்தின் காரியத்தை சொல்றாரு. ஏன்னா நீங்க எல்லாம் விசுவாசிக்க போறீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறோருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்குள் ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவர் இயேசு கிறிஸ்து, பூமிக்குள்ள இறங்கி வந்தவர், பரலோகத்தில் இருக்கிறவர். ஒரே நேரத்தில் பரலோகத்தில் இருக்கார், பூமியில் இருக்கார். வசனம் பார்த்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்குறவனும் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சிலுவைக்கு முன்பாக பரலோகத்தை ஆவிக்குரிய கண்களால் தரிசித்தார்கள். ஏசாயா கண்கள் திறக்கப்பட்டு தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதையும் கேருபீன்களையும் சேருபீன்களையும் கண்டான். ஆனால் பரலோகத்திற்குள் ஒருவனும் ஏறி போகவில்லை. அப்போ இன்றைக்கு நான் பரலோகத்தின் காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பரலோகத்தை பற்றி தேவன் சொல்லும்போது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் விளையாட்டுத்தனமானதில்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழம் நிறைந்த தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 14:2. என் பிதாவின் வீட்டில், இயேசு பரலோகத்தை சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் சொல்றார், அநேக வாசஸ்தலங்கள் என் பிதாவின் வீட்டில் இருக்கின்றார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்றார். பரலோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணம் இல்லாத தேவனுடைய உலகம். பரலோகம் என்னது? மரணம் இல்லாத தேவனுடைய உலகம். நீங்க ஒரு உலகத்தில் இருக்கீங்களே, அந்த உலகத்தில் இருக்கீங்க. இந்த உலகத்தில் மரணமும் வேலை செய்து, ஜீவன் வேலை செய்யுது. ஜீவன் எனக்குள் வேலை செய்கிறது, மரணம் உலகத்தில் வேலை செய்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் மரிக்குது. மனுஷன் மரிக்கிறான், மரம் மரிக்குது, மீன்கள் மரிக்கிறது, நட்சத்திரங்கள் கூட மரிக்கிறது. நட்சத்திரம் அப்படி நட்சத்திர ஒளி அந்த வெடிச்சு விழுகுது. எல்லா வஸ்துக்களும் இந்த பூமியில மரிக்கிறது.
இந்த பூமி மரணத்தின் கீழ் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது. நரகம் வந்து பாருங்க, அங்கே நரகத்திற்கு மரணமே அதிகாரியாக இருக்குது. ஆனால் பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மரணமே இல்லாத ஒரு இடம் தேவகுமாரனாகி இயேசுவினுடைய உலகம். இந்த உலகத்தை போல இருக்கும். இந்த உலகத்தை ஒரு பிளானட், அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நீங்கள் அந்த ஒரு உலகம் மாணிக்கே இருக்குங்க, அது எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும், அது விரிந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஒரு அளவு கிடையாது, அது விரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது உங்கள் புத்திக்கு எட்டாதது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மரணமில்லாத உலகத்தை தான் தேவன் வாழ்கிறார். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது அந்த இடத்தை சரி. அப்போ அந்த பரலோகம்ன்றதை நான் அப்படி சொல்கிறேன், பரலோகன்றது அப்படி தான் இருக்குது. அப்போ பரலோகத்தை பற்றின காரியங்களை நான் உங்களுக்கு, அவர் சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசஸ்தலம் பாருங்கள், நம்ம இந்தியாவில் வாசஸ்தலங்கள் இருக்குது. கொடைக்கானல் ஒரு வாசஸ்தலம், சரிங்க. நீங்கள் வாழ்கிற இந்த மதுரைப்பட்டினம் ஒரு வாசஸ்தலம், இந்தியா ஒரு வாசஸ்தலம். இதை போல அநேகம் நீதிமான்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள் பரலோகத்திலே இருக்கிறது. அப்போ சிலுவையில் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக இந்த பூமி இந்த பரலோகம் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகம் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன், என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் வசனத்தின் மூலமாக. அப்போ பரலோகம் எங்கே இருக்குன்னு இந்த வாழ்கிற பூமியிலிருந்து இந்த ஏர் இருக்குல்ல, நீங்கள் சுவாசிக்கிற ஏர் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட் அட்மாஸ்பியர். இந்த விமானங்கள் எங்கே வரைக்கும் போகுதுன்னா, ஏர் ஒரு 45,000 அடி 50,000 அடி வரைக்கும் ஃப்ளைட் போகும். அவ்வளோ தூரம் பயணிக்கும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து அது அப்படி அவ்வளோ தூரம் பயணிக்கும். ஏன்னா அது வரைக்கும் காற்று இருக்கும். அந்த காற்று வரைக்கும் முதலாவது வானம், அது காற்று வரைக்கும் என்னது முதல் வானம், அது வரைக்கும் ஃப்ளைட். அதுக்கு மேலே வெற்றிடம் இருக்கும். அது வந்து அது பார்த்திங்களா, நட்சத்திரங்கள், மில்லியன் கணக்கான பூமி போன்ற கோள்கள் அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் இரண்டாம் வானம். அந்த இடத்துக்கு பேர் இரண்டாம். அந்த இரண்டாம் வானத்தில் தான் பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிறது. பிசாசுடைய சிங்காசனம். பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளமும் இந்த பூமியும் ரெண்டாம் வானமாகிய அந்த கேலக்சி வரைக்கும் பிசாசுக்கு சொந்தம். இவன் இந்த இடத்திற்கு அதிபதி. இந்த பூமி இன்னும் தேவகுமாரனாக இயேசுவால் மீட்டெடுக்கப்படவில்லை. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், இந்த உலகத்தின் தேவன் என்று வேதம் அவரை 1 கொரிந்தியர் சொல்லுகிறார். நரகம், நீங்கள் வாழ்கிற இந்த பூமியிலிருந்து ஏர் அட்மாஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கிற அந்த முதல் வானம். ரெண்டாவது வானம் வந்து கேலக்சி, நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு பகுதி, அவைகளிலிருந்து இரண்டாவது வானம். இந்த இரண்டாவது வானத்தில் தான் பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி எபேசியரில் வாசிக்கிறோம். இந்த ரெண்டாவது வானத்தில் தான் இருக்குது. அங்கே தான் தானியேல் ஜெபிக்கிற பொழுது தூதன் கடந்து வரும்பொழுது இந்த இரண்டாம் வானத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். இரண்டாம் வானத்தில் இது ஆதாமுடைய மீறுதலால் உண்டானது. இதுக்கு பிறகு மூன்றாம் வானம் ஒன்று இருக்கிறது. இந்த மூன்றாம் வானத்திலே ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த வாசஸ்தலத்துக்கு பேர் பரதேசி. இன்னும் யாரே சத்தம் போடுற மாதிரி இருக்குது. பரதேசினா ரெஸ்ட் பிளேஸ், என்ன செய்கிறது, ரெஸ்ட் எடுக்கிற ஒரு, அதாவது பாருங்கள், ரிலாக்ஸாக பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இலைப்பாருங்க, ஒரு சேரை போட்டு வெளிப்புறத்தில் அமைதியாக வாசத்தில், கோடை வாசத்தில் போனீங்கன்னா என்ன செய்வாங்க, ஒரு சேரை இங்கே இருக்க போனால் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சேரை போட்டு அமைதியாக அந்த புல்வெளியில் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது தான் பரதேசி, பேரடைஸ். அது பேர் பேட்டியோ, இலைப்பாருகிற ஒரு ஸ்தலம். இது எங்கே சிலுவைக்கு முன்பாக எங்கே இருந்துச்சுன்னா பாதாளத்திற்கு பக்கத்தில் இருந்துச்சு. தேவகுமாரனாக இயேசு உயிர்த்தெழுந்தோடனே பூமிக்கு கீழே இருந்த அந்த பேரடைஸை பரதேசியை மூன்றாம் வானத்துக்கு கொண்டு போயிட்டார். இந்த மூன்றாம் வானத்தில் இருக்கிற பரதேசியை பற்றி நான் ஒரு சில காரியங்களை, அந்த வாசஸ்தலத்தை பற்றி சொல்கிறேன். அதற்கு இலைப்பாருகிற ஸ்தலம் என்று அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த மூன்றாம் வானம் இருக்குல்ல, பரதேசி இருக்குல்ல, அங்கே வரைக்கும் தேவன் நினைத்தால் நம்மை சரீரத்தோடு கொண்டு செல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? நான் இப்படி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா என்னை அழைச்சானா அப்படி சரீரத்தோடையே முதல் வானத்தையும் ரெண்டாவது வானத்தையும் கடந்து மூன்றாம் வானமாகிய பரதேசிக்குள் நான் சரீரத்தோடு செல்ல முடியும்.
இந்த சரீரத்தோடு போக முடியும். அழிவுள்ள இந்த சரீரத்தோடு பாவம் வாசம் செய்கிற சரீரத்தோடு என்ன செய்ய முடியும்? மூன்றாம் வானம். இதில் யார் இருக்கானா? ஏனோ அப்படியே காணப்படாமல் போனான், அந்த சரீரத்தோடு போயிட்டான். எலியா, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரிக்கும்போது சுழல் காற்றினால் அவன் என்ன செஞ்சான்? பரலோகத்திற்கு, பரலோகம் சொல்லும்போது அது பரதீசி, சரீரத்தோடு போலாம். பவுல் சிலுவைக்கு பின்பாக இந்த சரீரத்தோடு இந்த பரதீசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:2 வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12. கிறிஸ்துவுக்குள் உள்ளான ஒரு மனுஷனை அவரை பற்றி சொல்றார். அவன் 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனிதன் பரதீசுக்குள் 3ஆம் வானத்தில் பரதீசு இருக்குன்னு சொல்லுது, எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்போ 3ஆம் வானம் வரைக்கும் நீங்கள் சரீரத்தில் போகலாம். எலியா அப்படி தான் போனா, ஏனோக்கு அப்படி தான் போனா. நீங்களும் தேவன் அனுமதித்தால் பரதேசிக்கு என்ன செய்யலாம்? போகலாம். இந்த பரதேசியை ஆபிரகாமினுடைய மடி என்று அழைக்கிறார்கள். லாசரு, தரித்திரனாகிய லாசரு மரிக்கும் பொழுது அவன் எங்கு கொண்டு செல்லப்பட்டான்டா? பரதேசி கொண்டு போய் செல்றார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற எல்லாரும் அவங்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது, அவங்களுடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது? அந்த பரதேசி ஆகிய 3ஆம் வானத்திலே, அது பேடியோ என்று சொல்லப்படுகிற இளைப்பாறுகளின் ஸ்தலத்திலே தேவனுடைய தூதர்களாக கொண்டு போய் விடப்படுகிறார்கள். அங்கே போகும்போது யார் வரவேற்பான்னு கேட்டால் ஆபிரகாம் வரவேற்பான். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் உங்களை வரவேற்பான். யார் வரவேற்பா? நீங்கள் போகும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்கள் ஆவி மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்குமானால், தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிப்பீர்களானால், தொடர்ந்து ஜெபிப்பீர்களானால், தொடர்ந்து சபை ஐக்கியத்தில் பங்கு கொள்வீர்களானால், கீழ்ப்படிவீர்களானால், மனம் திரும்புவீர்களானால், நிலைத்திருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்களானால், கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நீங்கள் ஒருவேளை மரித்தால் தேவனுடைய தூதர்கள் வந்து உங்களை பாடல்கள் பாடி 3ஆம் வானமாகிய பரதேசிக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அப்பொழுது அங்கே ஆபிரகாம் உங்களை அழைத்து உள்ளே சென்று இளைப்பாறுகிற இடத்தில் விடுவான். அதனுடைய பேர் பரதேசி. இயேசு சிலுவையில் மரித்த பின்பு, மரித்த அடுத்த சகுனமே அவர் அந்த பரதேசிக்கு தான் போனார். பரதேசியை போய் உடனே காலி பண்ணி என்ன செஞ்சார்? 3ஆம் வானத்துக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சரீரம் தான் கல்லறையில் இருந்துச்சு, இயேசு உயிரோடு தான் இருந்தார். ஆமென். அப்போ அங்கே விட சொல்ல பாருங்க, இதனுடைய பேர் வந்து பரதேசி. அதனால் நம்மளை யாராவது பரதேசின்னு திட்டினா கோவம் வரத்தான் செய்யுது. அதனுடைய பேர் பேரடைஸ், தமிழில் அப்படி போட்டாங்க. நானே சொல்லி அது வந்து ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம். ஆமென். நானே இந்த இளைப்பாற ஸ்தலத்துக்கெல்லாம் போக விரும்பலை, நேராக பரலோகம் தான். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரட்டும். ஆமென். இயேசு சீக்கிரம் வந்தால் பரதேசி கிடையாது, நேராக பரலாம். சரி, 3 வானம். 3ஆம் வானத்துக்கு அப்புறம் அப்போது 3ஆம் வானத்திலிருந்து 7ஆம் வானம் வரைக்கும் தேவனுடைய ஆளுகைகளுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 4ஆம் வானத்தில் என்ன இருக்குது? நிச்சயம் எனக்கு தெரியல. 5ஆம் வானம் என்ன இருக்குது? நிச்சயம் எனக்கு தெரியல. 6ஆம் வானம் என்ன இருக்குது? எனக்கு தெரியல. 7ஆம் வானத்தில் என்ன இருக்குது? நிச்சயமாக தெரியல. ஒருவேளை நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்களால், கர்த்தருடைய வருகை சமைப்பானால், கர்த்தர் வெளிப்படுத்தும் போது 4ஆம் வானம், 5ஆம் வானம், 6ஆம் வானம், 7ஆம் வானத்திலையும் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா. இப்போ நேரடியாக என்ன செஞ்சிரும்? 3ஆம் வானத்திலேருந்து 7ஆம் வானத்துக்கு போயிடும். 7ஆம் வானத்துக்கு போன உடனே 7ஆம் வானத்தை தாண்டுறீங்க இல்லையா? அதனால் கதை கிடையாது. நான் சொல்கிற சத்தியத்தின்படியே நீங்கள் மரிக்கும் போது இருக்கும், ஏமாந்துடாதீங்க. அப்படியே இருக்கும் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நான் கதைனா விடலை, சத்தியத்தை சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், 100% விசுவாசிக்கிறேன். அப்போ அங்கே பரலோகத்துக்கு அந்த 7ஆம் வானத்தை நீங்கள் கடக்கும்போது, சிலுவைக்கு அப்புறம், சிலுவை மரணத்துக்கு அப்புறம் நிறையா பேர் இந்த பரலோகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் போயிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு நிறையா பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கிறிஸ்துவோடு கூட கல்லறைகள் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பொருள் எல்லாரும் கிறிஸ்து பரமேறி சொல்லும் பொழுது அவரோடு கூட முதற் பலனாக நிறையா பேர் 3ஆம் வானத்தை கடந்து பரலோகத்திற்குள் ஆவியில் போயிருக்காங்க, மாமிசத்தில் போல. பரலோகத்துக்குள்ள அழிவுள்ள இந்த சரீரத்தோடு போக முடியாது. அழியாத ஒரு சரீரமாகிய மகிமையின் சரீரத்தோடு தான் பரலோகத்துக்குள் போக முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே பரலோகத்தில் நம்ம காற்று மாணிக்கணும். இல்லை, இதே போல தான் இருப்போம். அது ஒரு உலகம். ஆனால் உங்கள் சரீரம் மகிமை உள்ள இயேசுவின் சரீரமாக இருக்கும். அல்லேலூயா.
அப்போ முதலாவது 7வது வானத்தை கடந்தோன்னு என்ன பாருங்க என்ன நடக்கின்றதை நான் வந்து முதல் வாசஸ்தலமாக்கிய பரதேசை காமிச்சேன். 2வது வாசஸ்தலத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகம் அந்த அந்த 7ஆம் வானத்தை கடந்த உடனே அங்கே என்ன இருக்குன்ற காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 4:1 அங்கே போவோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு கடந்து போவோம். 4ஆம் மாதம் 1. இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆவியிலே பரலோகத்துக்குள் செல்கிறார். ஆவி எப்படிப்பட்டதுன்னா, ஆவி உங்களை போலவே இருக்கும். உங்களை போலவே இருக்கும் ஆவி. உங்கள் ஆவியை உங்கள் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு பார்த்தா உங்களை போலவே இருக்கும். அப்படியே டிட்டோ ஒரிஜினலாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் ஆவி வேற மாதிரி இருக்காது, உங்களை போலவே இருக்கும். பாருங்க, நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு ஆவி வெளியே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சரீரத்தை பார்க்கலாம், உங்கள் ஆவியும் பார்க்கலாம். ஆமே. அப்போ ஆவியில் என்ன செய்றாரு? பரலோகம். ஆவியில் நிறைய பேர் பரலோகம் இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் பரலோகம் போக முடியும். இயேசு அழைத்து கொண்டு போவாரானால் நிச்சயமாய் பரலோகத்தை போய் என்ன செய்யலாம்? அந்த வாசஸ்தலங்களை போய் பார்க்க முடியும். ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் இன்றவர்களும் பரதீசில் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் அனுமதிக்கிற பொழுது ஒரு சில பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பவும் என்ன செய்கிறாங்க? பூமிக்கு வராங்க. ஒரு சில பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? பரலோகம் போயிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க? பரதேசிக்கு வந்துடுறாங்க. இன்னும் பரலோகத்துக்குள்ளே இல்லை, யாரும் நுழையலை. சரிங்களா? ஆனால் போயிட்டு வரலாம், ஆவியில் போயிட்டு வரலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்கு போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லப்படுங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். வெளிப்படுத்த 4:1 எப்படி சொல்லியிருக்க? வாசல் கண்டேன்னு சான்ஸோ பரலோகம் போயிருக்கா. நான் கேட்டீங்க, வாடா 7ஆம் வானம் தாண்டினேல, அங்கே என்னடா பார்த்தேன்? அப்படி போயிட்டேன், நல்லா சொல்கிறான்னு. ஆமாம் டாடி, திறக்கப்பட்டிருந்த. இவனுக்கு வெளிப்படுத்த விஷயம் வாசிக்க மாட்டான், எனக்கு தெரியும். வாசலை பார்த்தேன்டா, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இங்கே வாசல் இருக்கிறது. அல்லேலூயா. அவன்கிட்ட கேட்டேன், எப்படா இருந்துச்சு? வாசல் இருந்துச்சா? இன்னும் வாசலா டாடி? ஆமாம் டாடி, ஒரு கோல்டன் கேட் திறந்துருச்சு, பெருசா பூட்டிச்சா திறந்துருச்சு. எனக்கு தெரியும், நான் கண்டு விசுவாசிக்கிறவன் இல்லை, வேத வார்த்தையை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. அந்த வாசல் திறந்துருந்துச்சுன்னா, ஆமாம் இங்கே பைபிள் தான் போட்டிருக்கு, வாசல் திறந்திருக்க கண்டேன். அல்லேலூயா. அப்போ பரலோகத்திற்கு வாசல் இயேசு கிடையாது, வழி தான் இயேசு. நீங்கள் இயேசு வழியாக போயிட்டே இருந்தீங்கன்னா பரலோக வாசல் அடைஞ்சிருவீங்க. நல்லா கவனிங்க, ஏமாத்திக்கிறாங்க உங்களை. இயேசுவின் வழியாய் முடிவு பரிந்தும் போய்கொண்டே இருந்தீர்கள், 7ஆம் வானத்தை கடந்து பரலோக வாசலை அடைவீர்கள். அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த வாசலுடைய பேர் என்ன அப்படின்னு கத்திட்டு கேட்டேன். பூமியிலே கோல்டன் கேட்டா, பூமியிலே எருசலேமை சுற்றி பல அலங்கார வாசல் இருக்கிறது, ஊசி வாசல் இருக்கிறது, ஒட்டக வாசல் இருக்கிறது, நிறைய வாசல்கள் இருக்குது. கிழக்கு வாசல் இருக்கிறது, ஈஸ்ட் கேட் இருக்குது, நிறைய வாசல் இருக்குது. ஆனால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருக்கிறது. இந்த வாசலை பற்றி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த வாசல் பேர் வேணும். ஆண்டவர் சொன்ன சங்கீதங்கள் புஸ்தகம், இந்த வாசலுக்கு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க, அந்த வாசல் நம்ம பண்ண மதுரைக்குள் நுழையும்போது பாருங்கள், மதுரை தோரண வாயில், மதுரை மாவட்டம் தோரண வாயில்னு போட்டு ஒரு வாசல் கட்டி வச்சுருப்பாங்க சிமெண்டில். பரலோகம் போனீங்கன்னா கோல்டன் கேட்டில் திறந்துருக்கும். ஏன்னா அங்கே தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது, வைரத்துக்கு மதிப்பு கிடையாது. அங்கே மதிப்பு யாருன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இந்த ஊரில் கல் கிடக்கிற மாதிரி தங்கம், அது நம்ம தங்கம், பரலோகம் தங்கத்தாலாக இருக்கும். தங்கம் தான் கல்லுக்கு சமம். அங்கே நீங்கள் தான் மதிப்புள்ள ஆள். ஆமென். ஏனென்றால் உங்களுடைய மதிப்பு தேவனுடைய ஜீவனுக்கு சமமானது. உங்களை மீட்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டார். ஆமென். ஆனால் பாருங்க, கற்று சொல்ல பாருங்க, வெளிப்படுத்தும் 4 இதோ இதோ பரலோகத்தை திறக்கும். இந்த வாசலுக்கு பேர் என்ன? சங்கீதம் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18 இருங்க வரேன். நூற்றி 18ஆம் நூற்றி 18ஆம் சங்கீதம் 20வது வசனம். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார். இந்த வாசலுக்கு பேர் என்னது? கர்த்தரின் வாசல். அந்த பரலோகத்தில் இருக்க பாருங்க, 7ஆம் வானத்தில் ஒரு வாசல் இருக்கு. அதற்கு பேர் கர்த்தரின் வாசல் அல்லது நீதிமானின் வாசல். சரி, அது கர்த்தரின் வாசல். நீதிமான்கள் மாத்திரம்தான் அதுக்குள்ள பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. யார் பிரவேசிப்பா? யார் நீதிமான்னா?
தேவனுக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடையவர்கள், ஜீவனுக்கு சொந்தக்காரர்கள், அவள்தான் நீதிமான். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் நிச்சயமுடையவர்கள். அப்போ ஒரு மனுஷன் தேவன் அவனை அழைத்து கொண்டு போகும்போது பாருங்க, அங்கே போகும்பொழுது அவர்கள் அந்த பரலோகத்திற்கு போகும்போது ஏராளமான தூதர்கள் ஒரு மனிதனை அழைத்து கொண்டு போவார்கள். அழைத்து கொண்டு போகும்போது அந்த கர்த்தர் 7வது வானத்தை கடந்து பாருங்க, அவன் அந்த வானம், அந்த வானம் 7வது வானத்திற்கு மேலே இருக்க அந்த கர்த்தரின் வாசல் திறந்திருக்கும். அதுள்ள யாரை மட்டும் அந்த வாசல் அனுமதிக்குன்னு சொன்னால் நீதிமான்களை மாத்திரம் அனுமதிக்கும். அல்லேலூயா. அந்த நீதிமான்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடையவர்கள், ஜீவனுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னேன். அவங்க தான் நீதிமான், இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவர்களை மாத்திரம் தான் அனுமதிக்கும். அவங்க உள்ளே போகும்பொழுது பாருங்க, அந்த வாசலுக்குள்ளே போகும்போது இந்த 118ஆம் சங்கீதத்தை தேவதூதர்கள் முறையாக பாடுவார்கள். பாடுவாங்க. நீங்கள் அங்கே போன பாட ஆரம்பிச்சிருவீங்க. அதை அந்த வாசலுக்குள்ள என்ன பாடுவீங்க? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகள் சொல்லுவார்கள். இந்த வசன சங்கீதங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடலை நீங்கள் பாட, அவங்க பாட முறையாக பாடுவாங்க. நான் தான் தேவுதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் கர்த்தர் நல்லவர், நீங்கள் சொல்லுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. இல்லையா? கர்த்தர் நல்லவர், நம்ம பேசுறோம்ல, அவங்க பாடலாக பாடுவாங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே என்ன வாத்தியம் வாசிக்கப்படும் தெரியுமா? லூசிபெட் வந்து பிடுங்கப்பட்டது பார்த்தீங்களா, வாத்திய கருவிகள். அந்த வாத்திய கருவிகளை தான் வாசிப்பாங்க. ஏன்னா பிசாசு ஒரு ஆத்மா பரலோகம் சொன்ன பாரு, நீ துதிக்க வேண்டிய இடத்துல நீதிமான்கள் துதிக்கிறான்னு அந்த இசைக்கருவிகளை வாசித்து, கிண்ணறங்களை வாசித்து, தேவனை துதித்து அந்த நீதிமானின் வாசல் வழியாக உள்ளே பிரவேசிப்பீர்கள். இது வந்து பரலோகத்தில் இருக்கிற 2வது வாசஸ்தலம். ஹல்லேலூயா. இப்படி தான் உள்ளே போகிறீங்க. இப்பயே பாதி போன மாணிக்க இருக்கா? சரி, அப்படி உள்ளே போயிட்டோம் பாருங்க. பாஸ்டர்லாம் பைபிளில் இருக்காங்க, இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. உள்ளே போன உடனே பாருங்க, இந்த உள்ளே போனோடனே அங்கனுக்குள்ள ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலம் வந்து நீங்கள் என்னைக்கு மணிக்கு 10க்கு 10 8 கட்டினா கிடையாது. நம்ம வீடு மாணிக்க யோசிக்கக்கூடாது பாருங்க. 1.5 சென்ட் 2.5 சென்ட் 3 சென்ட் 4.5 சென்ட் 10 சென்ட் இந்த மாதிரி கிடையாது. நான் கதவுன்னு சொன்னாலே அது புத்தி கெட்டாது, அவ்வளோதான் இருக்கும் பாருங்க. முதல் போனவுடனே என்னன்னா, உள்ளே போனோடனே வெளிப்பாட்டின் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்தலத்துக்கு பேர் என்னது? வெளிப்பாட்டின் ஸ்தலம். இன்னைக்கும் இந்த பூமியில் இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலம் தான் ரொம்ப வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கு பரலோகத்தில். இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்குள் தான் பிரவேசிக்கணும் முதல் ஒரு மனுஷன். இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு வருவோம். அந்த இடத்துக்கு போய்ட்டு வெளிப்பாட்டின் வாசஸ்தலம், அந்த இடத்துக்கு பேர் என்னது? வெளிப்பாட்டின் வாசஸ்தலம். அந்த நீதிமான்களுடைய வாசலுக்குள் நுழைஞ்ச உடனே வெளிப்பாட்டின் வாசஸ்தலத்துக்குள்ளே போகணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் அது உயிரோடு இருக்குது. நான் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கும் போது ஆவியிலே இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் தொடர்பு கொள்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்துகிறார், அதை சபைக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இப்போ அந்த வெளிப்பாட்டின் ஸ்தலம் என்பது என்ன பாருங்க, அதுதான் ரொம்ப இருக்கிறதுலே பரலோகத்தில் ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ். அது மட்டும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிற அந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்குள்ளே பாருங்கள். இவர் யோவான் போகிறார். பரலோகத்துக்குள்ளே போகணும். எங்கே போகிறாருன்னா வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்குள்ளே தான் போகிறார். அப்போஸ்தலன் யோவான் எங்கே போகிறாரு? வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்குள்ள. அந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது பாருங்கள், 10ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:10, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான, அதாவது ஆவியில் பரலோகம் போயிட்டார். முதல் வானத்தை கடந்து 2வது வானத்தை கடந்து அப்படி கடந்து 7ஆம் வானத்தை கடந்து கர்த்தரின் வாசல் வழியாய் ஆவிக்குள்ளாக அந்த வெளிப்பாட்டின் வாசஸ்தலத்துக்குள் போயிட்டார். அங்கே போனோடனே பாருங்க, அந்த வெளிப்பாட்டு பாருங்க, ஒரு எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தம் கேட்குது அந்த வெளிப்பாடு ஸ்தலத்தில். அதாவது அவ்வளோ சத்தமாக கேட்குது பாருங்க. ஒரு எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டு அந்த சத்தம் சொல்லிச்சான் பாரு, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம்
மகத்துவம் உள்ளது. அந்த சத்தம் அங்கே கேட்குது. அவன் சொல்ல பாருங்க, நான் அல்பாவும் ஒபேகாவும் முந்தினவரும் பிந்திரமாக இருக்கிறேன். நீ காண்கிறவிலே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லபிதேக்கியா என்னும் பட்டணங்கள் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று எழுதினது. யாரெல்லாம் அந்த வெளிப்பாட்டு ஸ்தலத்துக்குள் போகிறார்களோ அவர்களெல்லாம் புத்தகங்களில் எழுதுவாங்க. புரிந்தவர்களுக்கு ஒரு அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்ற பாருங்க, அந்த வெளிப்பாடு பாருங்க கற்றுட்டார், எழுதுன்றார். அப்போது என்னோடு பேசின சத்தத்தை நான் திரும்ப பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது, 7 மெனாரோ. நம்ம புத்தகம் நம்ம வீட்டில் நம்ம உலகத்தில் குத்து விளக்கு கிடையாது, அது டூப்ளிகேட். மெனாரோன்னு சொல்லப்படுகிறதான ஒரு அகல், அது வேற மாணிக்கம் இருக்கும், அதை நம்ம பார்க்கறது கிடையாது. மெனோரான்னு சொல்லுகிற ஒரு அகல் இருக்கும். அது எதை குறிக்குன்னா சபையை குறிக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மகிமையின் வாசல் சபை என்கிற ஒரு மெனோரா இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை சபைகள் இருக்கிறதோ அத்தனை சபைகளுக்கான மெனோராக்கள், குத்து விளக்குகள், தங்கத்திலான குத்து விளக்குகள் அங்கே இருக்கும். ஆனால் எரிகிறதும் எரியாமல் இருக்கிறதும் அந்தந்த சபையை மெய்ப்பனை சார்ந்தது. நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற அந்த குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறதும் அணைந்து போகிறதும் அந்தந்த சபையினுடைய ஊழியக்காரனை பற்றினது. நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறேன். இந்த மகிமையின் வாசல் சபையினுடைய மெனோரா எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அணைந்து போச்சுன்னா அது சரி, அது ஒரு காரியம். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்ல பாருங்க, அந்தந்த சபைகளை பற்றின வெளிப்பாட்டுகளை தருகிறார். இந்த வருஷம் இந்த நாளில் நீ என்ன செய்தி கொடுக்கணும், இந்த நாளில் உன் சபைக்குள்ள நான் என்ன செய்கிறேன், எத்தனை விதமான தூதர்கள் வருகிறார்கள், எப்படி விடுதலை அடைகிறார்கள். ஹே பூ, அல்லேலூயா, ஆமென். அதே உன்னுடைய ஆவியானவருடைய கரம் ஷா, ஆமென். அந்த வெளிப்பாட்டு ஸ்தலத்துக்குள் சென்று அந்த வெளிப்பாடுகளை பெற்று வருகிறார்கள். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி கோஸ்ட், ஆமென். அங்கே கர்த்தர் அப்படியாக அந்த பொன் குத்து விளக்குகளை அங்கே வைத்திருக்கிறார். அவர் சபை நடுவே உலாவுகிறார். நல்லா கவனிங்க, எல்லா சபை நடுவும் உலாவுகிறதில்லை. சபைகள் நடுவே தேவன் உலாவுவது என்பது அந்த சபையினுடைய ஊழியக்காரனையும் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தையும் பொறுத்தது. ஆகையினால் இந்த சபைகளை பற்றின வெளிப்பாடுகளை கர்த்தர் அங்கே தருகிறார். இந்த சபை இப்படிப்பட்டது, எபேசு சபை இப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடியே சில சபைகளுடைய விளக்குகள் அணைந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, எபேசு என்று சொல்லுவது துருக்கியை குறிக்கிறது. கர்த்தர் சொன்னார், அது இந்த விளக்க தண்டை நீக்குவேன்னு சொன்னார். எபேசிலே ஒரு சர்ச் கூட கிடையாது, ஒரே ஒரு சர்ச் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, தேவன் அவருடைய சபைதான், ஆனால் வைராக்கியம் பாராட்டுகிறவர். அப்போ இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்திற்குள் சென்று சபைக்கு தேவையான, அதாவது அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவையான வெளிப்பாட்டை சபையின் தூதனாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரன் பெற்று அதை ஜனங்களுக்கு கொடுக்கிறான். அப்படி கொடுக்கும் பொழுது ஜனங்கள் உள்ளும் புறம்பும் தேவனுடைய வார்த்தையால் மேய்ச்சலை கண்டடைகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் புத்தி கேட்டாத அற்புதங்களால் நிரப்பப்படுகிறார்கள். அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆமென். இதற்கு பேர் இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பரலோகத்தில் இந்த கர்த்தரின் வாசல் வழியாய் நீதிமான்களாக நீங்கள் நுழையும் பொழுது இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்குள் போகிறீர்கள். இந்த ப்ராஃபஸி சொல்லுமானா இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தில் இருந்து தான் வெளிப்பாடுகள் வருகிறது, தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. அல்லேலூயா. அங்கேருந்து தான் வருது. ரைட், ஓகே. இது வெளிப்பாட்டின் ஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிற. இது ரொம்ப சின்னது கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும், நிறைய விளக்குகள் அணைந்து போயிருக்கும். கேட்டிங்கன்னா ஆண்டு சொல்ல அது அவருக்கே வெளிச்சம். அல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று நினச்சிருக்கேன், நம்ம மகிமையின் வாசல் சபைன்னு இந்த விளக்கை மட்டும் அணையவே விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அணைக்க ஒரு மனிதனாலும் கூடாது. ஆமென். பாருங்க, அப்போது அது வெளிப்பாட்டு, அது சாதாரண இடம், சின்ன இடம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற சின்ன இடம்னா கிடையாது. வெளிப்பாடு இருந்தாலும் பாருங்கள், உலகத்தில் எத்தனை சபை இருக்குது, எவ்வளோ சபை இருக்குது பாருங்கள். கோடிக்கணக்காக வச்சுக்கோங்க, கோடிக்கணக்கான விளக்குகள் அங்கே இருக்குன்னா எவ்வளோ பேர் சேர்ந்து வச்சுக்கோங்க. தேவன் அது மத்தியில் உலாவுறாரு. சபை நடுவே தேவன் உலாவது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அங்கே மகிமையின் வாசல் சபை பக்கத்தில் அந்த மெனோரா பக்கத்தில் அப்படி உலாவுனார்னா
அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் மகிமையால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அதான் நடக்குது. கர்த்தர் சபை நடுவே உலாவுகிறது பெரிய ஆசீர்வாதம் சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இது பரலோகத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம். நான் பியாண்ட் த இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஸ்தலம் தான் இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலம். நான் சொன்னேன் பாருங்கள், இந்த வார்த்தையில் பேச பேச உங்கள் இருதயங்களில் இந்த காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். ரைட். அப்போ இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது பாருங்கள், இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்துக்கு அப்புறம் இன்னொரு காரியத்துக்குள்ளே வரும் பாருங்கள். இங்கே எல்லாரும் பரலோகத்துக்கு சேரதான் தேவனுடைய திட்டம். சரிங்களா? நரகத்தை பற்றி நான் பேசணும், நம்ம நரகத்துக்கு போக போகிறது இல்லைல்ல. யாராவது நரகத்துக்கு போகணும்னா கேளுங்க, நான் தனியாக உங்கள் நரகத்தை பற்றி போதிக்கிறேன். சரியா? பரலோகம் போக போகிறோம். ஆமென். எல்லாரும் போக போகிறோமா பரலோகம்னா அது எனக்கு தெரியாது. நான் போக போகிறேன், நீங்கள் ஆமென். அல்லேலூயா. சரி, ரைட்டு. அதெல்லாம் அந்த உலகமாக நீங்கள் நினச்சிக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அப்போ ரெண்டாவது ஒன்று, இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தை நீங்கள் தாண்டினால், சரிங்களா? நான் அடிக்கடி வெளிப்பாட்டு ஸ்தலத்துக்கு தான் போயிருக்கேன். அங்கே இருக்க அடுத்த ஸ்தலத்தை நான் தாண்டினதில்லை. இதுலேயே என் ஆவி திருப்தி அடைஞ்சிருது. இந்த வெளிப்பாட்டு ஸ்தலத்துக்குள்ளே போனாலே என் ஆவி ஸ்பிரிட் ஃபில் ஆயிடுது. என்ன ஆண்டவரே, என்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கா இவ்வளோ திருப்தியார ஆண்டவர், உங்கள் வார்த்தையே போதுமானது. அதோட நிப்பாட்டினேன் பாருங்க. அதுக்கு மேலே போல நான் கேட்டேன், ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன இருக்கானு? அது அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, பரம காரியங்களை சொன்னால் நீ விசுவாசிப்பாங்கன்றது. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே. சரி, ரெண்டாவது ஒரு ஸ்தலத்தை பார்ப்போம். அந்த ஸ்தலத்திற்கு பேர் ஆராதனை கூடம். என்னது? ஆமாம், ஆராதனை கூடம். ஆராதனை செய்கிறதற்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்தலம். என்ன நினைக்கிறாங்க விசுவாசிக்கலாம்? எப்போ போனாலும் கர்த்தரை ஆராதிப்போம்னு நினைக்கிறாங்க. எப்பயும் ஆராதிக்க மாட்டேங்க. ஆராதிக்கணும்னு சொல்லும்போது ஆராதிப்பீங்க அங்கே பரலோகத்தில். அப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது. போர் அடிக்காது அங்கே. சரிங்களா? பரலோகம் உங்களை நம்ம உலகமானிக்க யோசிக்கக்கூடாது. அது வேறு ஒரு ஆவிக்குரிய பரிமாணத்தில் இருக்குது. அங்கே எப்படி இருப்பீங்கன்னா, இதே சரீரம் இருக்கும், ஆனால் மகிமை அடைந்த சரீரமாக இருக்கும். சரிங்களா? இந்த பூமியில் எப்படி இருக்கீங்க அதே மாதிரி மகிமை உள்ள சரீரத்தில் இருப்பீங்க. ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளுவீர்கள். நினச்சிவீங்க அடையாளம் கண்டு கொள்வீங்க. நீங்கள் என்னை அங்கே பார்ப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை, நீங்கள் பரலோகத்துக்கு வந்தால் உங்களை நான் பார்ப்பேன் அங்கே. ஆனால் நான் மட்டும் உங்களை போதிக்க மாட்டேன். அல்லேலூயா. சரிங்க. ஒருவேளை கர்த்தர் கூப்பிட்டானா அங்கேயும் போட்டுருவோம், மகிமையின் வாசல் சார். இல்லை, அப்படி ஒரு ஸ்தலம் அங்கே தெரியும் யாருன்னு. இயேசுவை நடந்தாங்க, அப்படி நடந்தாங்கன்னு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒளி வரும், உடனே தெரியும், ஓ கர்த்தர் வர்றாருங்கன்னு. அங்கே வரும்போது லைட் அடிக்கும். அவர் தான் மெய்யான ஒளி. ஆமே. அவர் வரும்போது பாருங்கள், அவர் சுற்றி இங்கே சின்ன பிள்ளைகள் விபத்தில் மறிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அங்கே நேராக அங்கே போயிடுவாங்க. அங்கே வளர்க்குறாரு கர்த்தர். எத்தனை வயசு வரைக்கும் வளர்க்குறாரு? 30 வயசு வரைக்கும் வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் நல்லா க்ரௌண்ட் மேன் ஆகிடுறாங்க. அவரை சுற்றி நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்குது. நான் கதை சொல்லலைங்க, உண்மை தான் சொல்கிறேன். சரிங்களா? வளர்க்குறார், தேவனே வளர்க்குறார். ரைட். இப்போ இந்த ஆராதனை கூடத்துக்குள்ளே போவோம். இந்த ஆராதனை இப்போ சபையில் ஆராதிக்கிறோம்ல, நம்ம ஆராதிக்கிற ஆராதனைனா ஒரு நிழல் தான். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறதில்ல. இதற்கு காரணம் நாம் அதை போல் ஆராதிக்க முடியாததற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆராதனை கூட, இந்த ஆராதனை கூட எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் சொல்ல அந்த ஒரு பெரிய உலகம். இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தை கடந்து வடபுறம், என்னது வடபுறம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்துங்க, இந்த பூமியினுடைய வடக்கு பகுதின்றது பூமியினுடைய மேல் பகுதி அட்டாண்டிகா. கரெக்டாக நான் சொல்ல கரெக்டா? பூமியுடைய மேல் பகுதி என்ன செய்யுது? அட்லாண்டா இருக்குது. கரெக்டா பாஸ்டர்? நாங்கள் இங்கே இருக்கிற இதுக்கே போனது, அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். அது மூலம் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பரலோகத்தினுடைய மேல் பகுதி, வடக்கு திசை இருக்க மேல் பகுதி, அந்த பகுதியில் தான் ஆராதனை கூட இருக்குது. என்ன செய்யுது? அப்போது ஆராதனை கூட இருக்குது. அங்கே அந்த ஆராதனை கூடத்தை கொடுத்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்லா கவனிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 14:13 பாருங்கள். அங்கே போட்டிருக்கு வசனம் போட்டுப்பாங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்தி வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். வசனம் சொல்லுது பாருங்க. அங்கு ஆராதனை கூடம் என்பது வட திசையில் இருந்தது. இந்த ஆராதனை கூட்டத்தில் பாருங்க, இந்த ஆராதனை கூட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் போவோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். அப்போது இந்த வெளிப்பாட்டின் ஸ்தலத்தை கடந்தீங்கன்னா ஆராதனை கூட்டத்துக்குள்ளே போவீங்க. இந்த ஆராதனை கூடம் பாருங்கள், இது வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். இந்த ஆராதனை கூடம் என்னது?
மிக டேஞ்சரஸான பிளேஸ். அங்கேருந்து தான் பிசாசு என்ன செஞ்சான், விழத்தள்ளப்பட்டு போனான். ஏன்னா இந்த ஆராதனை கூடத்தில் தான் தேவனுடைய முழு மகிமையும் நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. முழு க்ளோரியும் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லுவேன், என் மகிமையை ஒருவனுக்கும் கொடேன். ஆனால் கர்த்தர் துதிக்கிற இடத்துல முழு மகிமை நிச்சயம் வெளிப்படும். அந்த துதி ஆராதனை பண்ணும்பொழுது வெளிப்படும். வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 13, 14. 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசிப்போம். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி இதோ 13, 14 வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும். பாருங்க, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும், வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகள், பூமியில் இருக்கிற சிருஷ்டிகள். வானத்தில் என்ன சிருஷ்டிகள் இருக்கு? வானத்தில் என்ன இருக்கு? வானத்தில் வந்து என்ன இருக்காங்க கேட்டிங்கன்னா, வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரங்கள். அப்புறம் என்னென்ன இருக்குது? நட்சத்திரங்கள். வானத்தில் வேறு என்ன இருக்குது? வானத்தில் வந்து கோள்கள் இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம், பிளானட்ஸ் இருக்குது. எத்தனை இருக்குது? எண்ணி முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. இந்த அந்த எண்ணி முடிக்காத அளவிற்கு வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகள் என்ன செய்யலாம்? வாசிக்கிறேன் பாருங்க. வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகளும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கோள் பக்கத்துலேயும் நீங்கள் போய் நின்றீங்கன்னா ஒவ்வொரு கோளும் பாட்டு பாடுதான். விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். விஞ்ஞானி என்ன செய்கிறாங்க? பாட்டு பாடுதான். அந்த கோள்கள் சத்தம், இசை மீட்குதான். நான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது என்ன பாடுது, எனக்கு தெரியும். ஒவ்வொரு கோள்களும், மனிதன் வாசம் செய்யாத அந்த கோள்கள் கூட பரலோகத்தில் இருக்கிற வடதிசையில் உள்ள அந்த ஆராதனை கூடத்துக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதித்து பாடி கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவுக்கும் செலுத்தி மறுபகுதி வழியாக வெளியே வருகிறது. அல்லேலூயா. இதை லூசிபர் பார்த்தோன்னா, இது இப்படி கோள்கள் நம்மளை ஆராய்ச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசில் நினைச்சான். அப்படி இருக்கான். என்ன சொல்றீங்க? கதைலாம் கிடையாது, உண்மைதான். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. உள்ளே போகும்போது நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் சங்கர் பாட்டு சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா வேதத்தின்படியே இருக்கும். அவைகளெல்லாம் நட்சத்திரங்கள். நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரங்க வாங்க ஓயாம துதிக்குது அங்கே. அடுத்த வருஷம் பாருங்க, வானத்தில் உள்ளவைகளும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள். பூமியில் என்ன சிருஷ்டி இருக்கு? குருவிகள்லாம் இருக்குது. நீங்கள் வாசி பாருங்க, சங்கீதங்க அதிகாலையிலேருந்து குருவிகள்லாம் கத்தரை பாட்டு பாடுதான். அழிஞ்சு போகிறது பாட்டு பாடுதான், துதிக்குதான். இதில் என்னென்ன சிருஷ்டி இருக்கோ எல்லா சிருஷ்டிகளும் தேவனை துதிக்கிறது. அல்லேலூயா, ஆமாங்க, துதிக்குதுங்க. நல்லா கொடுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், பணத்தை பற்றி பேசக்கூடாது, நான் பேசுகிறேன். வெளிப்படுத்தின தீமோத்தேயின் புத்தகத்தில், உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்ட கூலி தேவனை நோக்கி சத்தமிடுகிற முடியும். என்ன செய்யுது? சத்தமிடுது. சரி, நீங்கள் நீதியாக சம்பாதிக்கிறீங்க. சம்பாரிச்சிட்டு காணிக்கைப்பட்டியில் பணம் போடும்போது இந்த படம் கர்த்தரை நோக்கி பாடுகிறது. அல்லேலூயா. பேச கேட்க கஷ்டமாக இருக்கும். அதான், அது ஒரு சிருஷ்டி பாடுதுங்க, தேவனை துதிக்கிறது. சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்கள், அடுத்த சொல்ல பாருங்கள். சமுத்திரத்தில் உள்ளவைகளும், சமுத்திரத்தில் எல்லாம் அவர் நினைச்சிது துதிக்குது. அவைகளுடைய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று தொழுது கொண்டது. அப்போ இந்த ஒரு வசனத்தில் பாருங்கள், முழு யூனிவர்ஸும் நம்முடைய தேவனுக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறதாக இருக்கிறது. மறுபடியும் வாங்க பாருங்க, இந்த துதி செய்கிற இடத்துல தான் உன்னதமான வாசஸ்தலம் என்று சொன்ன வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த துதி ஸ்தலத்தின் இடத்துல தான் தேவன் உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தையின்படி இந்த பர்வதத்தில், இந்த ஆராதனை கூடத்தில் தான் அந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லுது பாருங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறார். அங்கே தான் அமர்ந்திருக்காரு. அங்கே பாருங்க, வரும் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மறுபடியும் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. இது வந்து ஆராதனை கூடம். இந்த ஆராதனை கூடத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆராதனை கூடம் 14ஆம் அதிகாரம் 13, 14.
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேல்வாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ இதயத்திலே சொன்னாய். இந்த ஆராதனை கூட்டத்தில் தான் உன்னதங்களில் தேவன் அமர்ந்திருக்கிறார். உன்னதமான சிங்காசனத்திலே ஆராதனை கூடத்தில் அமர்ந்திருக்க அந்த உன்னதமான ஸ்தலத்தின் சொல்லும்போது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பெண்ணுகிறவர் அங்கே உன்னதமான ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆராதனை கூடத்தில் இந்த உன்னதமான வாசஸ்தலம் இருக்கிறது. அங்கே ஒரு மனுஷனும் போக முடியாது. தேவன் மாத்திரம் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார். அத்தனை சிருஷ்டிகளும் பூமியில் உள்ளவைகள் வானத்தில் உள்ளவைகள் அத்தனையும் தேவனுக்கு துதியும் கனத்தையும் மகிமை செலுத்தது. இப்படி செலுத்துகிறத லூசிபர் கண்டனால இப்படி போல நம்மளை ஆராய்ச்சா நலமா இருக்குமேன்னு சொன்னவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தோடனே நீ என்ன பணிந்து கொண்டா எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டான். ஆராதனை என்பது மிக முக்கியமானது. அத்தனை துதியும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் பாருங்க, அதான் ஆராதனை கூடம். இந்த பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை கூடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆராதனை கூடத்தை பற்றி பாருங்க. அப்போ 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு போகுது. ஆராதனை 1 தீமோத்தேயு 6:16. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோம், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அந்த 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 உன்னதமான வாசஸ்தலம் இருக்குதே, அந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டதுன்னா இங்கே தான் பாருங்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி அங்கே இருக்குமா. நம்முடைய தேவன் அங்கே தான் வாசம் செய்கிறார். உள்ளே போகவே முடியாது, அவ்வளவு வெளிச்சம். நீங்கள் அவர் மாத்திரம் தான் அந்த வெளிச்சத்தில் உலாவ முடியும். இதை கண்ட லூசிபர் என்ன பண்ணானா, இவரை போல நம்ம ஆகிட்ட சகலம் நினைச்சு நம்ம ஆராதிக்குமே அப்படின்னு சொன்னால கதை அவன் இதயத்தில் சொன்னான். அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டு போனான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்தில் நான் சொன்னேன், 3ஆம் வானத்தில் பரதீசு இருக்கிறது, தேவனுடைய வாசலாகிய கர்த்தரின் வாசல் இருக்கிறது, வெளிப்பாட்டின் ஸ்தலம் இருக்கிறது, ஆராதனை கூடம் இருக்கிறது. இதுபோல் எண்ணி முடியாத வாசஸ்தலங்கள் அங்கே இருக்கிறது. வர நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலங்களை நீங்கள் கர்த்தருக்குள் கடைசி வரியம் இருந்தால் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேவன் வாசம் பண்ணுகிற மரணமில்லாத அந்த உலகத்தை பற்றி வேதத்திலிருந்து நாம் படிக்கலாம். Don't forget to subscribe.